சின்ன சின்ன இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம். மாவு ரெடி சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு மாவு கலக்கணும். உப்பு போட்டு மாவு வந்துட்டு கலக்கணும் நமக்கு. ஆமாம், ஏன்னா மாவு வந்து 3 நாளைக்கு வரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மாவு வந்து உப்பு போட வச்சுப்பாங்க. தேவையான உப்பு போட்டுருவோம் சரிங்களா. ஆமாம், உப்பு அதிகமாக பிரச்சனை சரிட்டா. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். போதும் போதும், தண்ணி போதும். இது நல்லா கலக்கிற மாவு அப்படி. மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஒரு குண்டால வச்சு கீழே உள்ள குண்டால தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இந்த மாவு வந்து எனக்கு 3 வேளைக்கு வரும் எனக்கு சரிங்களா. இந்த மாவு எனக்கு 3 வேளைக்கு வரும் எனக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கெட்டு போகாத தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் மாவு சரிங்களா. 3 வேளை வரும். அன்றைக்கி நைட்டு, காலையில், நாளைக்கு நைட்டு 3 வேளைக்கு வரும். பேனாவளோட எண்ணெய் ஊற்றுறோம். ஆமாம், நல்லா காஞ்சிட்டு அடுத்து கல் நல்லா காஞ்சிட்டு சரிங்களா. ஆமாம், இப்போ பாருங்க மாவு வந்து கொஞ்சம், ஏன்னா நிறைய சாப்பிட்ருவேன். நீ நெஞ்சு கடிச்சிட்டு இருக்குது. நீ மேந்து நீ ஓவர். சும்மா 2 தோசை ஊற்றிங்க போதும். நைஸாக 2 தோசை ஊற்றிங்க. நான் வயிற்ற பட்னியாக பழோட அந்த 2 தோசை ஊற்றி சரியா. ஆமாம், நம்ம இதில் தண்ணி ஊற்றிருக்கோம் குண்டானில். ஆமாம், ஏன்னா மாவு வந்து கெட்டு போகுது. எனக்கு 3 வேளைக்கு வரும் எனக்கு. இன்றைக்கி நைட் நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ற மணி 10 ஆகி போச்சு பாருங்க. ஆமாம், எலி துளைக்காம டப்பால் பிடிச்சிக்கிறோம். பொடி கொட்டி சாப்பிடுவோம். நீங்களாம் சாப்பிடுங்க. மணி 10 ஆகி போச்சு. ரொம்ப மூஞ்சி இருட்டாக திடீர்னு வைக்கிறது. வச்சு பார்த்தோம்னா கீழே இருக்குதா நமக்கு. ஆனால் அங்கே வச்சா இருட்டாக இருக்குது மூஞ்சி. சரி மக்களே, உங்களோட வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டது தான். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டேங்கிறதையும் சொல்லுங்கள் வீடியோவில் சரிங்களா. பிச்சைக்காரன் யூடியூப் சேனலில் மறந்துடாதீங்க. பிச்சைக்காரன் ஐயோ பிச்சைக்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஐயோ பிச்சைக்காரன் -7 பாய். இது வணக்கம்.